அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரமும் எங்கள் எல்லாரும் உங்களுடைய டிவி பாக்ஸுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். காட் பி வித் யூ, காட் பிளெஸ் யூ, டேக் கேர். பயப்படாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர். நமக்கு இந்த நாட்களிலே தேவன் வீட்டிலேயே இருந்து ஹோம் சர்ச்சஸாக இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உதவி செய்திருக்கிறார். சிரமத்தை பாராமல் எங்களோடு ஒத்துழைப்பதற்காக ரொம்ப நன்றி. இப்பொழுதும் எங்களோடு இந்த ஆன்லைன் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து இந்த ஆராதனை ஆரம்பிக்கலாமா? Come on, shall we all join together right now to begin this service? மகா கிருபையும் இரக்கமும் உள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, அன்புள்ள தகப்பனே, நம்முடைய விலையேற பெற்ற கரங்களில் எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். தேவரீர் இந்த ஆராதனையை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உங்கள் ஆளுகை இருப்பதாக. எந்த ரூபத்திலும் எந்த திசையிலும் இருந்து யார் மூலமாகவும் பிசாசுக்கு எங்களை தொட அதிகாரம் இல்லை ஐயா. ஆமென். பரிசுத்தர் நம்முடைய பாதத்தில் நாங்கள் முற்றிலும் சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்துவிடும். தயவாய் உங்கள் நாமம் மகிமைப்படும்படி நினைத்தருளுவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலும் ஒப்புவிக்கிறோப்பா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்படுங்க. பாடல் ஆராதனையிலே உங்கள் வல்லமை விளங்கட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே, துதித்து ஆராதிக்கும் போது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ருசிக்க உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தாவே சங்கீத பகுதியிலே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது கட்டாயம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் தேவ செய்தி வேலையை பொறுப்பெடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். இன்றைய தினத்தில் தகப்பனே, எங்களுக்காக கர்த்தர் அன்று அழைத்து கொண்டு வந்திருக்கிறதான தம்முடைய வெளியேற பெற்ற தாசன் பாஸ்டர் மோசஸ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய தாசன் மூலம் எங்களுக்காய் பேசுவீராக. ஆமென். நன்றி, நன்றி, ஸ்தோத்திரம். கொடா கொடி ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய நடுவிலே மகிமைப்பட ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஆர் யூ ரெடி டு ஜாயின் வித் அஸ் இன் சாங்ஸ்? இப்பொழுது இந்த பாடல்களிலே எங்களோடு சேர்ந்து பாட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் உதவி செய்வாராக. பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் நம்மை பாடல்களிலே உற்சாகப்படுத்துவார்கள். ஆமென். Praise the Lord. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரே, உம்முடைய கிருபை. ஆண்டவரே, ஹalleluya. இந்த நாளிலும் கூட எங்களை நிறுத்தி இருக்கிறதப்பா. நீர் எவ்வளவு பெரியவர். Amen. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, இந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. ஹalleluya. சங்கீதம் 148, 149, 150 சங்கீதங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வானங்களில் உள்ளவைகளே நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியின். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நம்மேல் விழுந்த கடமை. துதிக்கிற ஜனங்கள் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சத்ரு நம்மை தொடுவதில்லை. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய மகிமையிலே ஹalleluya நாங்களும் அனுதினமும் வாசமாயிருக்கும்படி கிருபை தாரும் என்று சொல்லி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் என்ற பாடலை உலகத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு உண்மையாய் நாம் பலி செலுத்துவோம். ஆமென். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓ
ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். நம் இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். அவர் ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார். தேவனே ஜெயிப்பார், தேவனே ஜெயிப்பார். அவர் ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு, தினமும் காரங்களை தட்டியே துதித்து கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார். உன் வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். உனக்கு புது வேலன் தருவார், புது வேலன் தருவார். கட்டுகளை முறிப்பார், கட்டுகளை முறிப்பார். சாபங்களை மாற்றுவார், சாபங்களை மாற்றுவார். வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார். உனக்கு புது வேலன் தருவார், புது வேலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரே, நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டீரே. எவரிபடி ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. நம் விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். அதை நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நம் விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். அதை நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரே, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டீரே. நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து ஒவ்வொரு நாளும் நீயோ கரங்களை உயர்த்தி கொண்டீரே. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமென். கரங்களை தட்டி ஹalleluya. தேவ ஜனமே ஹalleluya. இந்த சமூகத்திலே கலிகூறுதல் உண்டாக வேண்டும். ஆமென். அப்பாவை நினைக்கும் பொழுது அவருடைய சமூகம் மாத்திரமல்ல, நம் அப்பாவை நினைக்கும் பொழுது கர்த்தரை ஹalleluya துதித்து ஆர்ப்பரித்து நம் ஆவியிலே கலிகூர்ந்து அவருக்கு நாம் ஹalleluya துதி பலிகளை செலுத்த வேண்டும். சந்தோஷமாய் இரண்டாவது பாடல் நாம் பாடப்போகிறோம். தேங்க்யூ லார்ட். வேத வசனத்திலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஏசாயா 54 நாம் வாசிக்கிறோமே. ஹalleluya. நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வார்த்தைகள்னாலே இந்த அதிகாரத்தில் நம்மை அவர் தேற்றுகிறார். நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. ஹalleluya. நம்முடைய கர்த்தரை போல யாருமே இல்லைங்க. சந்தோஷமா பயப்படாதீங்க. ஹalleluya. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஹalleluya. நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரே, அதை நிறைவேற்றித்தானே ஆக வேண்டும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையிலே நம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் பலிக்கும். நீரனை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. நம்மை விசுவாசிக்கிறேன். நான் உயிரோடு இருந்து சதா காலங்களில் வெட்கப்படாமல் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி சந்தோஷமாய்
ஒரு பாடலை கூட பாடப் போகிறோம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே நீ பயப்படாதே. இந்த பாடலை பாடி ஹalleluya நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபே என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலினும் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே, உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவே. என் யாக்கோபே, 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. ஓ, உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. விசுவாசத்தோடு பாடுவோம். உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, 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 பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலினும் சிறு கூட்டமே பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே, பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். நீ பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். ஒரு நாளும் பயப்படாதே நான் துணை நிற்கிறேன். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் அவருக்கு நாம் துதி பலிகளை செலுத்துவோம். ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கிறது. அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பாடல்களை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். அவர்களோடு சேர்ந்து நாமும் பாடினோம். ரொம்ப அருமையாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்பொழுது நாம் எல்லோரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று ஆண்டவருக்கு துதி ஆராதனை செலுத்த போகிறோம். ஸோ திஸ் இஸ் அவர் வர்ஷிப் டைம். ஸோ ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் அப் ஆன் அவர் ஃபீட் அண்ட் ஜாயின் வித் அஸ் இன் த டைம் ஆஃப் வர்ஷிப். இந்த ஆராதனையில் எல்லோரும் கலந்து கொள்வோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையில் எல்லோரும் கண்களை மூடி
கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறதற்காக கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் துதிங்க. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, உங்கள் மகத்துவம் மிகவும் பெரியது. உங்கள் வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. பாடல் ஆராதனைகளிலே கூட இருந்தது போல. ஆம் ஆண்டவரே, இப்போதும் தகப்பனே உம்மை துதிக்கும் போது அந்த ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. உசன்மேனே ஹவுகுல் கராஹாஷா உத்தோரே கஷயா ஹரினிலே உரபாலா ஹுரஹ புகதா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வசனங்களில் நீங்கள் பார்க்கிறபடி என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தை குறித்தோ உலகத்தின் மேன்மைகளை குறித்தோ மேன்மை பாராட்டாதிருங்கள். என் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். என் நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவீர்களேயானால் நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக இருப்பீர்கள். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நானே. சோர்ந்து போகாதிருங்கள். எந்த இடத்தில் நீங்கள் தலைக்குனிவை சந்திக்க வேண்டியிருந்ததோ அதே இடத்துல உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் நான் அல்லவோ, உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி நான் எழுந்தருளி இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தப்பா, உங்கள் வார்த்தைகளின்படி ஆகட்டும். நினைத்தருளுவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது பாஸ்டர் சாம் கமலேசன் அவர்கள் நம்மை இந்த வர்ஷிப் பிரைஸ் வர்ஷிப்பை அவர் நடத்துவார். எல்லாரும் ஜாயின் பண்ணலாமா? ஆர் யூ ரெடி டு ஜாயின் வித் அஸ் இன் த பிரைஸ் வர்ஷிப் ஆஸ் அவர் பாஸ்டர் சாம் கமலேசன் இஸ் கோயிங் டு லீட் அஸ் இன் த சாங் வர்ஷிப். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? நம்முடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட நாம் கண்களை மூடி நம்முடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். அவரை நாம் ஆராதிக்கலாம். ஆராதனைக்குரிய தேவன் நம்முடைய தேவன். துதிக்கு பாத்திரர் நம்முடைய தேவன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை விதமான நன்மைகளை அவர் செய்து கொண்டே வருகிறார். ஆராய்ந்து முடியாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில அவர் அன்றாடம் செய்து கொண்டே வருகிறார். அப்படிப்பட்டதான தேவனை நாம் ஆராதிப்போமா? கண்களை மூடி தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து, தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். தகப்பனே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்பா. மனது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தவர்களாக ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்தலாமா? நன்றி தகப்பனே. கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம், ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் தேடி அவரை நாம் போகவில்லை, அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். இந்த நாளில, இந்த ஆபத்தான சூழ்நிலைகளில, கடந்த வருடம் இந்த வருடத்தினுடைய பாதி வரைக்கும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாரே. இதோ இந்த புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக நாம் நன்றிகளை செலுத்தலாமா? கண்களை மூடி நம்முடைய கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாமா? எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
அவர் என்றென்று நம்முடைய வாழ்வில் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கரங்களை தட்டி பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. அல்லேலூயா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. கரங்களை உயர்த்தி எந்தன் இயேசுவே, 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 எந்தன் ஆண்டவரே, நீரே எங்கள் தேவனாய் இருக்கிறீர். உங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற நன்மைகளுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆவியானவர் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறோம். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, ஆவியிலே நிரம்பி அவருடைய மகிமை அவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கிக் கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஓ ராதாரபா ஷபரா காராதி அந்தரா ஓரி காராராதனாதனா. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி அப்பா. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ தேவ பிரசன்னமே உணர்ந்தவர்களாக இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் ஆமாண்டவரே, உம்முடைய தூதர்களை சுற்றிலும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே நாங்கள் நிரம்பிக் கொண்டிருக்கிறோம். இங்கு நிற்கிறார் தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் ஒவ்வொருவரும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக உடைய தலைகளை மகிமை நம்மை எல்லாம் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே ஆண்டவரே இறங்கியே வந்திடுதே. உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் தகப்பனே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. பிரசன்னத்தை வாஞ்சிப்போமா? அவருடைய வல்லமை, அவருடைய கரம் உங்கள் மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதான எங்கள் வல்லலை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உடைய அபிஷேகத்தினால நீர் எங்களை நிரம்பியிருக்கிறீர் என்று சொல்லி, நிரப்பியிருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். நீர் ஆண்டவர் இடைப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல பாடல்களை அனுபவித்தோம், ஆராதித்தோம். இப்பொழுது அப்படியே எழுந்து நின்ற மட்டில் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சங்கீதம் 128 எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆம், சங்கீதம் 128 மாறி மாறி வாசிக்கலாம். பாஸ்டர் ஞானமணி அவர்கள் முதல் வசனத்தை வாசித்தால், இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். ஆமென். சங்கீதம் 128 நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கடைசி வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள்.
இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ எல்லாரும் சேர்ந்து வசிப்போம். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமென். ஆண்டவர் கொடுத்த இந்த சங்கீத வார்த்தைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தின் முதல் வசனம் நமக்கு தங்க வாக்கியமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இஸ் த கோல்டன் தாட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் டுடே. முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். Blessed is everyone who fears the Lord, who walks in his ways என்று ஆங்கிலத்தில் நாம் பார்க்கிறோம். So, my dear children of God, we will be blessed when we fear God and walks in his ways. நாம் ஆண்டவருக்கு பயப்படும் போது, அவருடைய வழிகளிலே நடக்கும்போது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைக்காய் ஒரு விசை கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா, இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் உட்காருவோம். இப்பொழுது பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்றால் உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க வசதியாக இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்திருக்கிற மற்றவர்கள் கைகளை உயர்த்தி எழுந்து நிற்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தரே, உங்கள் மகத்துவம் ஆளுகை செய்வதாக. ஸ்தோத்திரம் 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 அப்பா. இதோ ஆண்டவரே, பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய கரங்களில் கொடுக்குறோம் ஆண்டவரே. கட்டாயம் ஆண்டவரே, இந்த ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் திருமண நாளாக இருந்தாலும் உம்முடைய ஆசீர்வாதம் ரபூக மஹசா ஜீலி ஓவுல் அபஹா ரமஹா ஷயாகாதானா. யோவேல் 2:26 சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படி நீங்கள் என்னை துதிக்கிற ஜனமாக இருப்பீர்கள், ஆகையால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. என் அன்பு பிள்ளைகளே, நான் அந்த வசனத்தில் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் அனைத்தையும் உங்களுக்கு தருவேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகையால் என் பிள்ளைகளாகிய நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இந்த ஆண்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வெட்கப்பட்டு போகாமல் என்னுடைய வல்லமையை துதித்து அனுபவிக்கும் ஆண்டாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும்ப்பா. Father, bless our dear children of God. Yes, Lord, in this year as the year of, yes, Lord, satisfaction. அவர்களுக்கு திருப்தி அளிக்கும் ஒரு ஆண்டாக இருக்கிறது. கர்த்தர் பொறுப்படுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து மூலம் கெஞ்சுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க, ஆயத்தமாக இருக்கீங்க, அப்படி தானே? ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள தேவன் நம்முடைய நடுவில் வந்திருக்கிறார். அவர் நம்மோடு கர்த்தர் பேசுவார். தம்முடைய தாசன் மூலமாய் நம்மோடு பேசுவார். நீங்கள் எல்லோரும் நோட்ஸ் எடுக்க ரெடி ஆகிக்கோங்க. பிரசங்கத்தை கரெக்டாக நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. பயப்படாதீங்க. கொரோனா வைரஸ் எல்லாம் சீக்கிரத்தில் முடிஞ்சு போகும். இந்த நாட்களில் நாம் மட்டும் சர்ச்சை வைக்க முடியலேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் போன வாரமே உங்களுக்கு அதை அறிவித்தேன். அதே போல் ஆகஸ்ட் 1 நாம் மீண்டும் கூடத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது பாஸ்டர் மோசஸ் ஐயா அவர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வசனத்திற்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார்.
ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? ஈஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இந்த கானான் அழிக்கவில்லையோ? இப்போ நீனிவேயை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விடாதுன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். வீழ்ச்சியில் விடாதுன்னை மீட்பவரும், இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும். சிற்சீல வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும். ஜெயமும் கனமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை வாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வசனத்தின் மூலமாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க எங்களுக்கு தேவன் அனுக்கிரகம் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிரம் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்கென்று நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள். நான் நோய் தொற்றை குறித்து குறிப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. அதற்கு ஆயத்தமாக வேண்டுமென்றால் சத்துரு நம்மை வஞ்சிக்காதபடி நம்மை நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். சிதறடிக்கிறவன் வருகிறான், காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தையும் நீங்கள் கேட்டீர்கள். உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். சத்தியம் என்னும் கச்சையை வைத்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இவைகளை காத்துக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். முதலாவதாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விலையேற பெற்ற விஷயம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தை. தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்திருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியங்களை சிருஷ்டித்திருந்தாலும், தம்முடைய வார்த்தையை தான் சகலவற்றை பார்க்கிலும் பிரஸ்தாபப்படுத்தி இருக்கிறார். தேவனே அப்படி வார்த்தையை காத்துக்கொள்ள, நம்மிடத்திலே காத்துக்கொள்ள விரும்பும் போது, நாமும் நம்முடைய
வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். முதல் குறிப்பாக தேவனுடைய வார்த்தை. இதை எந்த அளவுக்கு நாம் மதிக்கிறோம் என்பதை தேவனுடைய வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். யோபுவின் சரித்திரம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு யோபு கூறுகிறான். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஆகாரத்தை என்று சொல்லவில்லை, ஆகாரத்தை விட அதிகமாய் காத்துக்கொண்டேன் என்று யோபு சொல்லுகிறார். பொதுவாக ஆகாரம், உணவுப் பொருட்களை நாம் காப்பதுண்டு, அது கெட்டு போய்விடக்கூடாது, சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று. வேத வசனம் அதைவிட விலையேறப் பெற்றது. ஆகவே அதை அதிகமாய் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன? வேதத்தை பத்திரமாக வைத்து சில பேர் வேதத்தை பத்திரமாய் பாதுகாப்பார்கள், படிக்கவே மாட்டார்கள். ஆகவே அப்படி இருக்கக்கூடாது. காத்துக்கொள்வது என்ற அர்த்தத்திலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், வேதத்தை வாசிக்க வேண்டும், இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகாரம் எப்படி சரீரத்துக்கு முக்கியமோ அதே போல தேவனுடைய வசனம் ஆத்துமாவுக்கு முக்கியம், அதை காத்துக்கொள்ள வேண்டும். இதை எஸ்ரா சங்கீதம் 119 எழுதியிருக்கிறாரு. அந்த சங்கீதமே எல்லாமே வேதத்தை பற்றிய மகத்துவங்கள் தான். அதிலே ஒரு 2-3 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நீங்கள் அந்த சங்கீதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். முதலாவதாக 44ஆம் வசனம். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். எப்பவும் காத்துக்கொள்வேன். என்றைக்கும் உம்முடைய வேதத்தை 24 மணி நேரம் வேதம் என்னுடைய இருதயத்திற்குள் இருக்கும் என்று பொருள். படுக்கும்போது தலைமாட்டில் வைத்து படுத்துக்கொள்வேன் என்ற அர்த்தம் அல்ல. நான் வேதத்தை எப்பொழுதுமே காத்துக்கொண்டே இருப்பேன். என்னுடைய இருதயத்தில் அது எதிரொலித்து கொண்டே இருக்கும். என் செவிகளில் தேவனுடைய வசனம்தான் திரும்ப திரும்ப உரைத்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நாம் தவறு செய்கிறோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, தேவன் கொஞ்சம் உபத்திரவத்தின் வழியாக அனுமதிக்கிறார். கொஞ்சம் கண்ணீரின் பாதை நல்லது தான், கொஞ்சம் அழுகணும், அழுதா கண்ணுக்கு நல்லதுன்னு கண் டாக்டர்களும் சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஆகவே அந்த பாதை வழியாக போகும்போது நாம் ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம், இப்பொழுது கண்ணீர், இனிமேல் களிப்பு. அப்பந்தான் நமக்கு விளங்குது, நம்ம ஒழுங்காக வசனத்தை கடைப்பிடிக்கல, அதனால தான் தேவன் இந்த உபத்திரவத்தை அனுமதிச்சார். இப்போ நான் ஒழுங்காக வசனத்தை கடைப்பிடிப்பேன் என்று தேவனை நோக்கி ஒரு பொருத்தனை செய்வோம். இதை 67ஆம் வசனம் கூறுகிறது. நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அது இதிலிருந்து என்ன தெரிகிறது? பட்ட பிறகு தான் திருந்தரும் தெரியுது. சில விஷயங்கள் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்த பிறகுதான், ஓ, வேத வசனத்தை ஒழுங்காக காத்துக்கல, பிரச்சனை அதுதான். அது மாத்திரம் இல்லை, வேத வசனம் கூட இருக்கும்போது மற்ற விஷயங்கள், தேவனுக்கு புறம்பான விஷயங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் ரெண்டையுமே ஒரே சமயத்தில் பின்பற்ற முடியாது. உலகத்தையும் தேவனையும் ஒரே சமயத்தில் பின்பற்ற முடியாது. அப்படி பின்பற்றினால் அது ஒரு மாயையான வாழ்க்கையாகத்தான் இருக்குமே ஒழிய தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்காது. அப்போ எந்தெந்த வழிகளெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ அதையெல்லாம் விலக்கி தேவனுடைய வசனத்தை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று அதே சங்கீதத்தில் எஸ்ரா குறிப்பிடுகிறார். 101ஆம் வசனத்தில், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க எஸ்ரா. வசனத்தை காத்து நடக்கணும்னா பொல்லாத வழிகளை விட்டு நான் விலக வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பொல்லாத காரியங்கள் என்று தேவ ஆவியானவர் சுட்டி காட்டுகிறாரோ, வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறதோ, அதை எல்லாவற்றையும் தாமதம் இல்லாமல் உடனடியாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும். அப்படி விலக்கினால்தான் தேவனுடைய வசனத்தை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும் என்று தேவனுடைய வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நிலம், வழியருகே நிலம், அந்த விதைக்கிறவனை பற்றி உவமையை சொல்லுவார். அதில் ரொம்ப முக்கியமாக அந்த நல்ல நிலத்தை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏன் அந்த நல்ல பலனை கொடுக்கிறார்கள் என்பதற்கு டாக்டர் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அவர் இப்படி குறிப்பிடுகிறார். 8:15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வாசித்ததை கவனித்தீர்களா? உண்மையும் நன்மையுமான இருதயங்கிறாங்க. இந்த இருதயம் இருந்தால் தான் வசனத்தை காக்க முடியும். இதுக்கு முன்னால் தான் 119ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்க, பொல்லாத வழி இருந்தால் அது உண்மையும் நன்மையுமான இருதயம் அல்ல. அதை விலக்கி விட்டு இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணி அதற்கப்புறம்தான் இந்த மாதிரி நாம் பலன் கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரல்ல, அதாவது தேவனுடைய வார்த்தையை கடைப்பிடித்து நடக்கிறவர்கள் தான் உலகத்திலேயே மிக சிறந்த பாக்கியவான்கள் என்று இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் இருக்கிறதுலே அதிக பாக்கியவான்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதன் அர்த்தம் வசனத்தின்படி நடப்பது.
இன்னொரு இடத்துல வசனம் களங்கமில்லாத ஞானப்பால்னு பேதுரு சொல்லுவார். அதை வீட்டிலே பாலை எவ்வளோ பாதுகாக்கிறோம்? அதை சரியான சமயத்திற்கு பயன்படுத்துகிற வரைக்கும் பாதுகாக்கிறோம். எங்கள் வீட்டில் ஒரு முறை என்னுடைய தாயார் சமையல் ரூமிலே பாலை வைத்து விட்டு வந்து விட்டார். அதற்கு அந்த பாத்திரத்தில் மூடி வைக்கவில்லை. திருட்டு பூனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூனை வந்து குடித்து விடுமோ என்று திடீரென்று ஞாபகம் வந்தவராக என்னுடைய தாயார் சமையல் அறைக்கு விரைந்தார்கள். அப்பொழுது சமையலறையில் பூனை பாலை குடித்து முடித்துவிட்டு சமையலறையிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தது. அதை கண்டு அவர்கள் பலத்த அதிர்ச்சி அடைந்தார்கள். ஒரு சின்ன உலக பிரகாரமான பால் தான், இதை இழந்ததற்கு ஐயோ நாம் தவற விட்டு விட்டோமே என்று வருத்தப்படுகிறோம். களங்கமில்லாத ஞானப்பாலாகிய தேவனுடைய வசனத்தை எந்த அளவுக்கு நம்முடைய இந்த மண்பாண்டங்களில் பாதுகாத்து கொள்ள வேண்டும்? முதல் குறிப்பாக பார்த்திருக்கிறோம், we have to keep the word of God in our heart, in our life. The Bible says, Job says in his life, he kept the word of God and he valued the word of God. He honored the word of God more than anything, especially more than the food, because it is the spiritual food. And moreover, the Bible says in Psalm 119, Ezra, he says to God that he will keep the word of God throughout his life. Not only today or tomorrow, until my death, I have to keep the word of God in my life. That means I have to practice the word of God with the power of the Holy Spirit. And the Bible says when Jesus Christ was telling about this land and this parable about the sower, and he says about the good land and the heart which yields a good fruit is a patient heart, a heart with patience, and it has a goodness in it. And moreover, the Bible says, he who keeps the word of God is more blessed than any other person in the world. இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவனுடைய உபதேசத்தை தற்காத்து கொள்ள வேண்டும். என்றால் வசனத்திலிருந்து வருகிறது தான் உபதேசம். டாக்டரின் இஸ் derived from the word of God. இதை நீங்கள் இந்த உபதேசத்தை பற்றி பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 1 தீமோத்தேயு 6:20 இவ்வாறு சொல்லுகிறார், ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கைகள், ஆனால் ஞானமாக இருக்காது, தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கார். இந்த மாதிரி கொள்கைகள், விபரீதங்கள், உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் அப்படி இருக்கின்றன. அதையெல்லாம் விட்டு விலகி சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. இன்றைக்கு உலகத்தில் நிறைய காரியங்கள் அப்படி தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த நோய் தொற்று காலத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், சீர்கேடான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் எல்லாரையும் சொல்லவில்லை. சில பேர் என்ன செய்கிறார்கள், தூங்குகிறார்கள், விழிக்கிறார்கள், தூங்குகிறார், விழிக்கிறார்கள். இது ரொட்டீனாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் உற்சாகமாக இருக்க வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீணான பேச்சு பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் தங்க வேண்டும். அது வாயில் புறப்பட வேண்டும். நம்முடைய நடக்கையில் அது வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக நாம் சுறுசுறுப்பாக ஆவியிலும் சரி, நாம் சரீர பிரகாரம் சரி இருந்தால் இந்த ஆயுசு கூடுவது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனும் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 7 சபைகளிலேயே நீங்கள் கவனித்து பாருங்கள், பிலடெல்பியா சபையில் தேவன் எந்த குறையும் சொல்லவில்லை. ஏன் உங்களுக்கு அது நல்லா தெரியும். அங்கே இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். அவர்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். அதற்கு தேவன் ஒரு பலன் கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். தயவு செய்து இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே இது எனக்கு உரிமையாகட்டும் என்று சொல்லி கிளைம் பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட உரிமை பாராட்டுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வசனத்தை என் வாழ்க்கையிலே செயல்படுத்தும் ஐயா என்று கேளுங்கள். கட்டாயம் செயல்படுத்துவார். அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா? பரிசுத்தாவியானோட உதவி அவசியம். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் சுய மாம்ச பலத்திலே வசனத்தை காத்துக்கொள்ள முடியாது. ஆவியானவர் கட்டாயமாக இந்த இடத்திலே நமக்கு தேவைப்படுகிறார். இதை நான் சொல்லவில்லை, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1:14. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பார்த்தீர்களா? அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் சொல்லும்போது அவருக்கு நல்ல ஞானம் இருந்தது. நன்றாக படித்தவர், கமாலியல் பாதத்தில் படித்தவர்,
நல்ல வாழ்க்கையில் பல மேன்மைகளை வைத்திருந்தவர். அவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உதவி இல்லாமல் உன்னால் அதை காத்துக்கொள்ளவே முடியாது. எதை என்பதை 13ஆம் வசனம், முந்தின வசனம் சொல்லுகிறது. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. விசுவாசத்தோடும் அன்போடும் சொல்றார் பாருங்க. இந்த விசுவாசம் அன்பும் சேர்ந்தது தான் நீதி. அதை நான் இப்படி சொல்லலாமா? விசுவாசம் பிளஸ் அன்பு இஸ் ஈக்குவல் டு நீதி. ஃபெய்த் பிளஸ் லவ் இஸ் ஈக்குவல் ரைட்டியஸ்னஸ். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீதி என்னும் மார்க்கவசம் அப்படின்னு சொல்லுவார். அதே சமயத்தில் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் பார். ரெண்டையும் மார்க்கவசம் பிரஸ்ட் பிளேட்டுங்கிறார். நீங்கள் கணக்கு மார்க் போட்டு பாருங்க. விசுவாசத்தோடு அன்பு சேர்ந்தால் அது நீதி. ஆதியாம் 15:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை நீதியாக எண்ணினார். ஏன் விசுவாசித்தான்? தேவன் மேல் அன்பு செலுத்தினான். அங்கே அன்பு மறைந்து வருகிறது. லவ் இஸ் ஹிடன். விசுவாசம் அன்பு சேர்ந்தால் அதை நீதியாக எண்ணுகிறார். ஆகவே தேவனுடைய உபதேசத்தை காத்துக்கொள்வதில் நீதியின் சட்டங்களை, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்வது மிக மிக அவசியம் என்று முதலாவதிலே பார்த்தோம். இரண்டாவது, அதனால் வருகிற உபதேசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இதில் நம்மையும் காத்துக்கொள்கிறோம். சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்ப பாருங்க, இது நமக்கும் பொருந்தும். நான் வாலிபன் தான். நானே வாலிபன் என்றால் நீங்கள் அதைவிட வாலிபர்கள். ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், வசனத்தின்படி தன்னை அவன் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்பவும் சொல்றேன், வசனம் ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். வசனம் வாசிக்காத நாள் நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்புக்கு கீழே இல்லை என்பதை நினைவு கூறுங்கள். கிருபையா பாதுகாக்கிறார், அதை நான் மறுக்கல. ஆனால் அவருடைய அந்த செக்யூரிட்டி, நிஜமான ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள்ளாக நீங்கள் இல்லை. வசனம்தான் உங்களை பாதுகாக்கும். உலக பிரகாரமாக இந்த நோய் வராமல் தேவன் நம்மளை பாதுகாக்கலாம், சில விக்கினங்களுக்கு விலக்கி பாதுகாக்கலாம். அதை நான் சொல்லவில்லை. ஆவிக்குரிய பாதுகாப்பு, ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி. செகண்ட் ஒன், we have meditated, we have to keep the doctrine of God in our life. The Bible says, when Paul addresses to Timothy, he says like this: you have to keep yourself away from the wrong doctrines. And moreover, the Bible says about the church of Philadelphia in the book of Revelation, and they had a little power, but they didn't deny Jesus Christ, and they had kept the faith of God that had been given in their life by God. அதை நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஸோ யூ ஹாவ் டு கீப் ஆல் தீஸ் திங்ஸ் வித் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வித் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நாட் பை ஆன் யுவர் ஓன். அதை ரொம்ப நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, தேவன் நமக்கு நியமித்த வழியை காத்துக்கொள்ள வேண்டும். வி ஹாவ் டு கீப் த வே தட் ஹாஸ் பீன் laid by God in our life. நம்ம வாழ்க்கையில் தேவன் எதை he has paved a way for us, நித்தியத்துக்கு போகிறக்கு அந்த வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் கற்றுக் கொடுத்த வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவே அதை கூறுகிறார். எங்க தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். என் வழிகளை காத்து, அந்த இடத்துல பிள்ளைகளேன்னு சொல்லி நீங்கள் வீட்டில் சமயம் இருக்கும்போது அந்த அதிகாரம் முழு வாசித்து பாருங்கள். ஞானம் 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 பேசுகிறது. ஞானம்ங்கிறது இயேசு கிறிஸ்து. அவரே தேவனால் நமக்கு ஞானமானார் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் ஞானம்ங்கிறது இங்கே இடத்துல ஒரு நபராக தான் சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் பிள்ளைகளே என்று எப்படி ஞானம் நம்மை கூப்பிட முடியும்? இயேசு கிறிஸ்து தான் நம்மை கூப்பிட்டு சொல்லுகிறார், என் வழிகளை காத்துக்கொள்ளுங்கள். இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 39:1 வசனத்தில், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இந்த வசனத்தை எல்லாரும் கவனிக்கணும். ஏனென்றால் பல வருஷங்களுக்கு முன்பாக சில பேர் சுவிசேஷம் சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போனார்கள். துன்மார்க்கன் எதிரில் இருக்கிற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லதுன்னு பைபிளே சொல்லுகிறது. அவர்கள் போனவுடன் அவர்கள் ஏதோ ஆண்டவரை பரிகாசம் பண்ணியிருக்கிறார்கள். பதிலுக்கு அவர்கள் மார்க்கத்தை தரக்குறைவாக பரிகாசம் பண்ணியிருக்கிறார்கள். இலவசமாக பல அடிகளை வழங்கி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். இரத்த களரியோடு வந்து இரத்த சாட்சி சொன்னார்கள். பாஸ்டரிடத்திலும் டோஸ் கிடைத்தது. இது இரத்த சாட்சி அல்ல, இது நீ உன்னுடைய துணிகரத்தினால் தேவனுக்கு விரோதமாக நடந்த நடக்கையின் விளைவு. துன்மார்க்கன் முன்னால் இருக்கிற வரைக்கும் வாயை வைத்துக்கொண்டு அமைதியாக இருந்தால் நீ காப்பாற்றப்படுவாய். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நான் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வேணால் நீங்கள் ஏதாவது சொன்னால் கேட்பாங்க, தவறாக இருந்தால் திருத்துவாங்க. உலகத்தான் அப்படி இல்லை. பரியாசக்காரங்கிட்ட பேசின அடி தான் கிடைக்கும். நான் அடி கிடைக்கக்கூடாது, அது காத்துக்கோங்க அப்படி சொல்லலை.
உங்கள் சாட்சியை நீங்கள் இழந்துவிடக்கூடாது. இந்த கிறிஸ்தவர்கள் இப்படி பேசுகிறார்களேங்கிற கெட்ட பெயர் வந்து விடக்கூடாது. அதற்காக தான் சொல்கிறேன், என்னுடைய உயிருக்கு பயக்க சொல்லி சொல்லவில்லை. நாம் தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாயில் தேவன் விரும்பாத வார்த்தைகள் எப்படி வரும்? ஆகவே நம்முடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சத்தை, அந்த அறிவை நம்மை வழிநடத்தும்படியாக தேவன் நமது மேல் திருப்பினார். அப்படிங்கிறத 2 கொரிந்தியர் 4:6 கூறுகிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த அறிவை பெற்றுக்கொண்டு நல்லா கவனிச்சோங்க, அவரை அறிகிற அறிவு. ஏன்னா அதில் தான் உங்களுக்கு விசுவாசம் வளர்ந்துட்டே இருக்கும். இதில் நீங்கள் கடைசி வரைக்கும் ஓடி, எபிரேயர் 12:1 அப்படி சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிற இயேசுவை நோக்கி ஓடி ஓட்டத்தை சரியாக முடிக்க வேண்டும். இதை பவுல் டிக்ளேர் பண்ணுறார் ரொம்ப சந்தோஷமாக 2 தீமோத்தேயு 4:6. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சரி, இப்போ முதல் 6 தியானிக்கலாம், அப்புறம் 7 வரலாம். நான் பானபலியாக வார்க்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்டேன். தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. அவருக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு, நான் ஓடிட்டுருக்கிறேன், ஓட்டத்தை முடிக்க போகிறேன். இப்போ அவர் அடுத்தது 7 இதை சொல்ல போகிறார். எதைய? நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் ஜெயமோடு முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நான் போராடின போராட்டம் இப்போ தான் 6 சொல்கிறார். தேகத்தை விட்டு பிரிய போகிறேன். நான் திரும்பி பார்த்தால், பாஸ்டர் அவர்கள் கூட இன்றைக்கு யோவேல் 2:26 மேற்கோள் காட்டினார்கள். திரும்பி பார்த்து என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நினைத்து விட்டு திரும்பி பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வரும்போது எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார், நான் தேகத்தை விட்டு பிரிகிற நேரம் வந்துவிட்டது. அப்புறம் 7 என்ன சொல்லுகிறார்னா, நல்ல போராட்டம் தான் போராடி இருக்கிறேன், மாம்சத்தில் நான் போராடலை, கர்த்தர் கொடுத்த விசுவாசத்தையும் காத்துக்கிட்டேன், நான் ஜெயத்தோடு ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 8 சொல்கிறார். சொல்லிட்டு இதை படிக்கும்போது நமக்கு இல்லையோ நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால் நமக்கும் சொல்கிறாரு பாருங்க. அதை வாசிங்க, 2 தீமோத்தேயு 4:8. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அப்ப பாருங்க, இயேசுவோட பிரசன்னமாகுதலை விரும்ப வேண்டும். நல்லா கவனிச்சுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா இயேசு வரப்போகிறார், அதுக்கான சைன் சொன்னா பயமா இருக்குது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு. ஏன்னா ரெடி ஆகலை. அதனால் இப்பொழுது வர வேண்டாம் ஜபிக்கிறவங்களாம் உண்டு. அவன் அப்படிப்பட்டவர் விளங்கவே முடியாது. ஏனென்றால் இங்கே என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பிரசன்னத்தை விரும்ப வேண்டும். விரும்புகிறவர்களுக்கே அது கிடைக்கும். யாராவது தேவனை பார்த்து வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்டவன் எப்பேற்பட்ட முட்டாள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளை தகப்பன் வாங்கன்னு தான் சொல்லணும். தகப்பன் வீட்டுக்கு வந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம ஓடி போய் அவர் காலை கட்டிக்கிறோம். நம்ம அப்போ இயேசு கிறிஸ்து வந்தால் நம்ம மத்திய ஆகாயத்தில் போய் அவரை நம்ம என்ன செய்வோம், அவரை பிடித்துக் கொள்வோம், அவர் காலில் விழுவோம். அதுதான் அன்பு. அந்த அன்பைத்தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நான் சிறுவயதாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் அலுவலகத்திலிருந்து வருவார். எங்கள் அப்பா வந்திருக்கார், ஓடி போய் காலை கட்டிக்கன்னு சொன்னதே இல்லை. அது செயற்கையான அன்பு. நானே ஓடி போவேன். என்னுடைய உள்ளத்திலே அந்த அன்பு இருந்தது. ஓடி போய் காலை பிடித்துக் கொள்வேன். கேக் வாங்கி கொண்டு வந்தீர்களா என்று கேட்பேன். எனக்கு கேக் நன்றாக பிடிக்கும். வாங்கி வரவில்லை என்றால் தீவிரவாதி போல வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பேன் நான். அவர் என்னை சமாதானப்படுத்தி அடுத்த நாள் வாங்கி வருவார். அதனால் தானோ என்னவோ இப்பொழுது கேக் சாப்பிட முடியாத சூழ்நிலையை தேவன் அனுமதித்து விட்டார். ஆனாலும் அவ்வப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஜபித்துக் கொள்ளுங்கள். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 12 கூறுகிறது, எதை காத்துக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறி. எவ்வளவு அழகான வசனம்! எத்தனை அழகா ஆவியானவர் எழுதுறார் பாருங்க. கற்பனைகள், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசம் சொல்லிட்டு பொறுமை முடிக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய வசனத்தை ஃபாலோ பண்ணுறவங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள நினைக்கிறவங்க வீட்டில் சண்டை போட மாட்டார்கள், பொறுமையாக இருப்பார்கள். இப்படி சண்டை போடுறதுலாம் அடிக்கடி வருது வீட்டில். இந்த கொரோனா நாட்களில் சமாதான குறைவும் வந்திருக்கிறது. அதனால் ஒரு கருத்து வேறுபாடு வரலாம், நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய வீடுகளில் வசனத்துக்கு புறம்பாக இருக்கிறது. மனைவி கணவனை அடிப்பதோ கணவன் திருப்பி அடிப்பதற்கோ வேதத்தில் ஆதாரம் இல்லை. பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கலாம், சரியாக நடத்தலாம். ஆனால் வேதத்தில் ஆதாரம் இல்லாத காரியங்கள் வருவதற்கு காரணம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய வாழ்க்கை இல்லை.
The third point we have meditated, we have to keep the way of the Lord that He has paved in our life. In Proverbs 8:32, Jesus Christ Himself says, if you keep my way in your life, you will be a blessed person. And moreover, we have to keep our tongue. The Bible says in 2 Corinthians 4:6, God made His light, the light of His Son Jesus Christ, shine upon us, so that we can learn more and more about Jesus Christ and God Himself. And the Bible says in Revelation 14:12, we have to keep the commandments of Jesus Christ and the faith with patience. கடைசியாக நம்மை இதெல்லாம் காத்துக்கிட்டா நம்மை காத்துக்கொள்வோம். வாசியுங்கள் உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்துக்கோங்க. ஒரு சின்ன சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா உடனடியாக போய் என்ன சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், என்னென்னலாம் இருக்குதோ டாக்டரும் பணம் வாங்குறதுக்காக எல்லாம் தீட்டுவார், எல்லாம் அத்தனையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் நார்மல் வாங்க. பயம் வந்தால் அத்தனை ஸ்கேன் பண்ணுறோம். நம்ம ஆத்மாவை ஸ்கேன் பண்ண வேண்டாம்? ஒரு சின்ன பிரச்சனை ஃபெயிலியர் வந்தால் கூட எங்கே நான் தவறுனேன், எங்கேயோ நெருடுகிறதே, எந்த இடத்துல நான் ஸ்லிப்பானேன், தினமும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆவியில் நிறைந்து, என்னிடத்திலிருந்து எப்படி வாயிலிருந்து இவ்வளவு தூஷணமான வார்த்தை வெளிப்பட்டது, எங்கே நான் தவறினேன்? கடைசியில் நான் தனியாக வீட்டில் நைட்டு படுக்கும்போது ஜெபம் பண்ணும்போது தெரியுது, என் வாயில் இருந்தால் இப்படி வந்துச்சு. தேவன் சார் உன் வாயில் இருந்தால் வந்துச்சு. இன்றைக்கு இது ஒரு வார்னிங் தேவன் கொடுக்குறார். நம்ம நினைக்கிறோம் பெரிய பாவம் செஞ்சாதான் பாவமா? இல்லை, நாவு இருக்கிறதுலே மோசமானது அதுதான். அதில் இருந்து வெளிப்படுகிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தாவிட்டால் நித்திய ஜீவனை அவன் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. பரலோகம் பாரமோட அவனுக்கு சொப்பனம் கூட வரக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இங்கே தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் என்று சங்கீதம் 18:23 வாசிக்கிறோம். அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். அதுதான் அப்போ உள்ள இருதயம் துர்க்குணம். ஏன்னா இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று சங்கீதம் 51 தாவீது எழுதினான். அந்த துர்க்குணத்துக்கு விலக்கி பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கும் போது இன்னொரு விஷயம் இருதயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற விஷயத்தையும் சொல்றாரு, அதோட தொடர்புடையது. சங்கீதம் 34:13, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அது இதை விலக்கி பாதுகாத்துக்கணும். நம்ம யாரை பற்றியாவது பேசிகிட்டு இருக்கிறோம் ஒருத்தர்கிட்ட ரொம்ப மோசமாக, அவர் வரும்போது எவ்வளோ பெரிய மாயமால, வாங்க வாங்க உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், எப்படி எவ்வளவு தைரியம்! அப்போது பேசுகிறதெல்லாம் நெகட்டிவ். அவங்க வந்தபோது அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டால் தேவன் என்ன செய்வார்? வாங்க வாங்க உங்களை பற்றி இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? ஒன்று அவரும் ஆமாம், 2 பேர் நரகம் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இப்போ. அதனால் எல்லா காவலோடும் நீ இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம். எல்லா காவலோடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நாக்கை பார்த்தோம், இருதயத்தை பார்த்தோம், கையை கிரியைகள் செய்கிறது வாசிக்கிறீங்களா? ஏசாயா 56:2, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். கையை காத்து கொள்ளுங்கள். பைபிளில் நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயங்களையும் காத்துக்க சொல்லுது. அதற்கு ஆதாரம் இருதயத்தை காத்துக்கணும். அதுவும் இல்லாமல் பக்தியை பற்றி தேவனுடைய வேதம் என்ன வரையறை கொடுக்கறது தெரியுமா? யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, அதை சுருக்கமாக அப்படி சொல்லுகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கரைபடாமல் காத்துக்கிறது. இதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தி, காட்லினஸ். தேவன் கொடுக்குற டெஃபினேஷன் இதுதான். மற்றவங்க மேல் பிறரில் அன்பு கூறுதல், தேவனில் அன்பு கூறுதல், அதுவும் கரைப்படாமல் நம்மளை பாதுகாத்துக்கிறது. இப்படி இருந்தால் தான் தேவன் தொடர்ந்து நம்மை நித்திய ஜீவ பாதையில் நடத்த முடியும். The fourth point we have meditated that we have to keep ourselves from all the things that God hates. And the Bible says in Deuteronomy 4:10, Moses advises us to keep our soul before God. And by exercising the patience in our life, we can keep our souls before God, the Bible says. And moreover, in Psalm 18:23, we have meditated that we have to keep ourselves away from our wicked nature. For that, we should have the power of the Holy Ghost. We have to keep our heart from all the evil things.
so that the spring of life will emerge from that. ஆகவேதான் யூதா 21 இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மிக அருமையாய் சத்திய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் கேட்டோம். ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக பேசினார். ஆம், எதையெல்லாம் காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் மிக தெளிவாக நம்மோடு பேசினார். நம்ம எல்லாரப்படியே எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நமக்காக பேசின வார்த்தைகளுக்காய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, மகா பெரிய தேவனே, மாசற்ற தேவனே, நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் எங்களுக்காக பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்கள் உள்ளங்களை புதுப்பிக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், எங்கள் ஆத்மாவை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக தம்முடைய தாசன் மூலம் நீர் ஆண்டவர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தப்பா, ஹல்லேலூயா, உம்முடைய மகிமை ஆட்கொள்ளுவதாக. பிரைஸ் தி லார்ட். எல்லாரையும் வசனம் கேட்டு எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வசனத்தை பிரசங்கித்ததான உம்முடைய தாசனுக்காக ஸ்தோத்திரம். அவருக்கு சுகத்த பலன தீர்க்காயுசை கொடுப்பீராக. ஆண்டவர் போக்கில வரத்தில் ஒவ்வொரு நாளும் கூட இருக்கணும். ஆண்டவரே, அவருடைய வீட்டில் உள்ள எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்போ உம்முடைய மகிமை உம்முடைய தாசனை ஆட்கொள்ளுவதாக. முற்றிலும் எங்களை ஒப்புவிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி. காத்துக்கொள்ளுங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கெஞ்சுகிறோம் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் தற்காப்பும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாய் இன்னைக்கு தேவனுடைய செய்தியை கொடுத்ததான கர்த்தருடைய தாசனோடும், அவருடைய ஊழியங்கள் போக்குவரவு அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரோடும், தொடர்ந்து வசனத்தை கேட்டதான நம் ஒவ்வொருவரோடும் எப்போதும் சதா காலமும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தயவு செய்து 10 மணிக்கு நீங்கள் இதே யூடியூப்பில் விஷன் சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள், கமெண்ட் கொடுங்க, அது ரொம்ப நல்லது. ஆம், நீங்கள் ஊழியத்திலே எங்களை உற்சாகப்படுத்துகிறதற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ அண்ட் காட் பி வித் யூ. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெப வீடு, 70 வைட் தெரு, செட்டிப்பாளையம் ரோட், போத்தனூர், கோவை 23, தமிழ்நாடு, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9441108009. மேலும் விவரங்களுக்கு 96
29505872 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். Our address, Vision Church of God Prayer House, 70 White Street, Chettipalayam Road, Pothanur, Coimbatore, 641023, Tamil Nadu, South India. Mobile number 9431100809. For more details, contact us through WhatsApp. Our WhatsApp number 9629055872. உங்கள் ஜெப தேவைகளை info@visionchurchofgod.com என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் ஊழியங்களை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் www.visionchurchofgod.com என்ற இணையதளத்தை பாருங்கள். நன்றி. Kindly mail your prayer request to info@visionchurchofgod.com. Follow us on Facebook and Instagram. Subscribe now to our YouTube channel for messages of hope, encouragement and inspiration. If you would like to know more about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.